எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ தான். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கான ஒரு லுக் தான், வெட்டிங் ரிசப்ஷன். ஓகே, ஈவினிங் டைம் லுக் இது. இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு, என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற அந்த குட்டி குட்டி லைட்ஸை வச்சு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்தில் பவர் வந்துடும். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ வந்து ரொம்ப பிளானிங்கே இல்லாமல் வீடியோவாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்காது. நல்லா பிளான் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து வச்சு நான் ஒரு நல்ல ஒரு காசியான ஒரு பிளேஸில் வந்து இருக்கேன். ஓகே, ஸோ நல்லதாக இந்த வீடியோ போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். கோட்டோட ஒரு ஸ்ப்ரே சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பிஃபோர் மேக்கப், ஆஃப்டர் மேக்கப், இன் பிட்வீன் எல்லா இடத்துலையுமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் வந்துடுச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸ் அதோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ஜெல் டைப். ஈவினிங்கிறதுனால நான் சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட வேண்டாம். லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம் செபாமெட்லேருந்து. சில ப்ராடக்ட்ஸ்க்கு நான் ஃபுல் ரிவ்யூ சொல்லலை, ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றியெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணதுனால இதில் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து டேரெக்டாக நான் வந்து ஃபவுண்டேஷன் போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பாபி ப்ரௌன்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் வந்து வார்ம் ஹனி. ஒரு ட்ராப் போதுமாக இருக்கும். ப்ரஷ்ஷுக்கு மார்ஸ்லேருந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த ப்ரஷ் வந்து நம்ம ஃபவுண்டேஷனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேலன்ஸ் இருக்குது, தெரியுதா? அதை திரும்பவும் எடுத்து ஓகே, லைட்டாக ஒரு தின்னான லேயர் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஃப்ளாட் டாப் ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு லேயர் நல்ல ஒரு பிளெண்ட் கொடுக்கும்போது ஸ்கின் ஃபினிஷில் இருக்குது. என்னோட ஷேட் வந்து மேக்ல NC42. ஸோ நீங்கள் NC42 இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த அண்டர் ஐஸ்லலாம் நம்ம ப்ராடக்ட் வந்து போடலை, நம்ம அதை வந்து லைட்டாக கன்சீல் பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு எந்த நியூ அட்டம்ப்டும் இல்லை. அதே மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் தான். கன்சீலர் பிளெண்டிங்க்கு மிலாக்ரோலேருந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பவுடர் வச்சு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பவுடருக்கு இங்கே மேக்ல இருந்து NC42 அந்த ஷேட் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு பவுடர் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துட்டு ஓகே, பவுடர் வச்சு இதை செட் பண்ணதுக்கு நல்லா நேச்சுரல் ஃபினிஷ் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு லேயர் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே கன்சீலர் இதெல்லாம் போட்டிருக்கோங்கிற மாதிரியே இருக்காது, நல்லாயிருக்கும். ப்ளஷ்க்கு வந்து மேபிளினோட பேஷனேட் அந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ளஷ் ப்ரஷ். எனக்கு ரொம்ப ப்ளஷ்ஷியாக தெரிய வேண்டாம், ஆனால் ஃபேஸ் ஒரு மாதிரி ஈவனாகவும் இருக்க வேண்டாம். ஓகேவா? சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக லைட்டாக இங்கே மட்டும் PACயோட ஸ்பாட்லைட் பேலட் எடுத்திருக்கேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூலி எண்ட் வச்சு ஐப்ரோஸை நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு, அடுத்து இதில் இருக்கிறதுல நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன கலர் நல்லா இருக்குமோ, நான் இந்த டார்க் 2 ஷேட் இருக்கு இல்லையா, அது ரெண்டே லைட்டாக ஒரு டச் கொடுத்துட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் ப்ராடக்டே வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்து தெரியுது, நல்லா டார்க் ஆகுது. ஸோ ரொம்ப பார்த்து எடுத்து மைல்டாக யூஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து இந்த ஸ்பூலி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி அன்இவனாக தெரியாது. K-Beautyலேருந்து இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் மோஸ்ட் நேச்சுரல் கலராக எனக்கு 2 ஃபீல் ஆகுறது எதுன்னா, எப்படி காட்டுறது, இந்த 2 கலர், இதுவும் இதுவும் ரொம்ப சாஃப்ட் ப்ரௌன் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன் ஒன்று, 2. ஃபஸ்ட் இந்த பிங்கிஷ் ப்ரௌன் எடுத்து அதே கலர் எடுத்து லோயர் லாஷ்லையும் கொடுத்துருவோம். ரெனேவோட காஜல்,
நைக்காவோட ஒரு ஐலைனர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேபிலினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா எடுத்திருக்கேன். இன்னொரு ஹைலைட்னா லென்ஸ் போடலை. ஸோ தெரியாத கண்ணுக்கு இவ்வளோ மேக்கப் வேறு. இனிதான் லென்ஸ் போடணும். போடும்போது எவ்வளோ கண்ணீர் வந்து இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் போட்டுட்டோன்னா போதும். இதோட இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்ஸோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். பிளட் பாத் கேக்குதா? ஓகே, பிளட் பாத் இதோட ஷேடு. இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கலாம். ராஷோட ஒரு லிப்ஸ்டிக் காஃபி டேட்டுன்னு ஒரு ஷேடு. ஆக்சுவலி இதை சும்மா போட்டிருந்தாலே நல்லா வாஷ் அவுட் ஆக அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் இதை வந்து ரொம்ப மைல்டாக போட போகிறதுனால லிப் லைனர் கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு இப்படி போட்டாலே கலர் தெரிய ஆரம்பிச்சிடும். காஃபி டேட் தான் ஷேடோட நேம். ஆனால் இந்த ஷேட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு ப்ரௌனிஷ் ரெட் மாதிரி. ஓகே, ஒரு ப்ரௌன் கூட ரெட் இன்ஃப்யூஸ் ஆன ஒரு கலர் இருக்கும்ல, அதுதான் இதோட கலர். ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மைல்டாக நான் இப்படி டேப் 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 பண்ணால் மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு மைல்டான ஒரு நியூட் கலர் மாதிரி இருக்கும். ஹெவியாக போட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இது நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே செட் ஆகி கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இதுக்கு மேலே ஃபைனலாக ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் போட்டு டாப் பண்ணிடலாம். அப்போது இது வந்து பெட்டர் ஆகிடும். ஸோ ஓகே, அடுத்து நான் சொன்னல இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஷைன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மார்ஸோட இந்த பிளாட்டர் வச்சு. இது ஒரு மாதிரி க்ளோயியாக இருக்காது. உங்களுக்கு க்ளோயி மேக்கப் வேணும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால எனக்கு அது க்ளோயியாகவே தெரியாது, ஆயிலியாக தெரியும். அதாவது டியூவியாக இருக்காது. எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா அது ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகும். ஸோ நான் அதை கம்ப்ளீட் மேட் பண்ணுறதுக்கு இதோட நேம் என்ன தெரியுமா? செட்டர் அண்ட் பிளாட்டர் தான் இதோட பேர். நல்ல ஒரு ப்ராடக்ட். ஒரு பிலோ 300 நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறது. பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து ஹேர் டூ. ஏதாவது சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் இதுதான். தெரியுதா? நல்லா இருக்கா? பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் என்னோட டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.